அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கடல் அழிஞ்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். இந்த கடல் அழிஞ்சில் அப்படிங்கிறது பொதுவாக அந்த பெயர் நம்மிடையே ரொம்ப பிரசித்தமான ஒரு பெயர் தான். எல்லா இடங்களிலும் பொதுவாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை இந்த கடல் அழிஞ்சில். இந்த கடல் அழிஞ்சிலை பொறுத்தவரையிலும் சர்க்கரை நோயுடைய ஒரு முக்கியமான வகை மதுமேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். மதுமேகம் அப்படிங்கிறது இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்சுலின் தேவைப்படுகின்ற அளவுக்கு உடலில் சர்க்கரை நோயுடைய அளவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நோயின்னு சொல்லுவோம். இந்த நோய்க்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். இந்த கடல் அழிஞ்சில் நேரடியாக சர்க்கரை நோயை குணப்படுத்துமா அப்படின்னு கேட்டால் குணப்படுத்துவதற்கான மருத்துவ ஆராய்ச்சிகள் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவை குறைப்பதற்கு நிச்சயமாக கடலழிஞ்சில் உதவுகிறது அப்படிங்கிற ஆராய்ச்சி இன்றைக்கு நிறைய வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஏன்னா பெரும்பாலான நேரங்களில் இன்றைக்கு உணவு கட்டுப்பாடை நாம் கொண்டு வர முடிகிறது, உடற்பயிற்சிகளை கட்டுக்குள் வைத்திருக்க முடிகிறது. ஆனால் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் மன அழற்சியினால் ஏற்படுகின்ற சர்க்கரையினுடைய அதிகரிக்கிறதையும் நம்மால் கட்டுப்படுத்த முடிவதில்லை. அந்த மாதிரி நேரங்களில் நேரடியாக நம்ம என்ன பண்ணுறோம், இன்சுலின் சம்மந்தப்பட்ட ஊசிகளை எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அந்த ஊசிகளை எடுத்துக்கொள்ளும் போது உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவில் என்ன மாற்றம் வருகிறது அப்படின்னு பார்த்தா சில நேரங்களில் சரியாக இருக்கிறது, சில நேரங்களில் சரியாக இருப்பதில்லை. அதனால் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் ஒரு கடுமையான பலவீனம் ஏற்படுகிறது. சிறுநீரக பிரச்சனை ஏற்படுகிறது, இரத்த அழுத்தம் ஏற்படுகிறது, இதய நோய்களில் பாதிப்பு ஏற்படுகிறது, கண் பார்வையுடைய பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குவதற்கு இந்த நீரிழிவு நோய் ஒரு முக்கியமான ஆதார நோயாக இருக்கிறது. அந்த நீரிழிவு நோயுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு பார்த்திங்கன்னா இந்த கடல் அழிஞ்சில் மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது. இந்த கடல் அழிஞ்சிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி இன்சுலின் எடுத்துக்கொள்பவர்கள் கூட தொடர்ந்து எடுத்துக்கொண்டாலே அந்த நோயுடைய பலவீனம் குறைவதை நம்ம பார்க்க முடியும். இப்போ இன்சுலின் ஊசி போட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா கால் எரிச்சல் குறையாமல் இருக்கும், உடலுடைய பலவீனம் குறையாக இருக்கும், உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும், இரவு நேரங்களில் தூக்கம் வருவது பெரும் பிரச்சனையாக இருக்கும். குறிப்பாக ஒரு நாளைக்கு இரவு நேரங்களில் 4-5 முறை சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இருப்பவர்கள் கூட கடல் அழிஞ்சிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை அவர்கள் சாப்பிடும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொந்தரவுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். சிறுநீர் அடிக்கடி கழிக்க வேண்டிய தொந்தரவுகள் குறைவதை நம்ம பார்க்கலாம். உடலுடைய பலவீனத்தில் நல்ல மாறுதல்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். உடல் ஆரோக்கியம் நன்றாக சீராகுவதை பார்க்கலாம். சர்க்கரை நோயும் வேகமாக கட்டுக்குள் இருப்பதை பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இன்சுலின் ஊசி எடுத்துக்கொண்டால் கூட சர்க்கரை எப்பொழுதுமே உணவுக்கு முன்பு ஒரு 170-200, உணவுக்கு பின்பு 250 அப்படின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவு மிக வேகமாக குறைவதை நம்ம பார்க்கலாம். எனவே சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய தொந்தரவு, குறிப்பாக இன்சுலின் போட்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை குறைப்பதற்கு இந்த கடல் அழிஞ்சில் ஒரு மிகச்சிறந்த மருந்து. இரண்டாவது, கடல் அழிஞ்சியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் உயிரணுக்களுடைய உற்பத்தியை மிகச் சீராக, திறனுள்ள உயிரணுக்களுடைய உற்பத்தியை தூண்டுகிறது அப்படிங்கிறது இன்றைக்கு ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு அதிகமான மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுகிறது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வேலையிலிருந்து ஏற்படுகின்ற மன அழுத்தம், பிரயாணத்தின் காரணமாக ஏற்படுகின்ற மன அழுத்தம், நிறைய பேர் இன்றைக்கு குடும்பத்தை விட்டு தனியே தங்கி வெளி உணவகங்களில் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அதனால் ஏற்படக்கூடிய உடல் பலவீனம். இதனால் என்ன ஆகுதுன்னா, எந்த தவறான பழக்கம் இல்லாத ஒரு ஆணாக இருந்தால் கூட அவர்களுடைய உயிரணுக்களுடைய எண்ணிக்கை மிக வேகமாக குறைகிறது. அவர்களுடைய உயிரணுக்களில் இருக்கக்கூடிய
திறனுள்ள உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா அவர்களுக்கு குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுகிறது. இதை சரி செய்வதற்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்த கடல் அழிஞ்சிக்கு சக்தி உண்டு. கடல் அழிஞ்சியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை பசுனை அல்லது வெண்ணெயில் கலந்து ஒரு 3 கிராம் அளவுக்கு சூரணம், ஒரு 3 கிராம் அளவுக்கு பசுனை அல்லது வெண்ணெயில் கலந்து காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது ஒரு 3 மாத காலத்திலேயே பார்த்திங்கன்னா அவர்களுடைய உயிரணுக்களுடைய எண்ணிக்கையில் கணிசமான மாற்றமும் திறனுள்ள உயிரணுக்களுடைய சதவீதத்தில் ஒரு கணிசமான மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுனால அதிக நேரம் பிரயாணம் செய்வது, வாரத்திற்கு 2 முறையாவது மது அருந்துவது, புகைப்பிடிப்பது, இதெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அவர்களுடைய உயிரணுக்களுடைய எண்ணிக்கையே பூஜ்ஜியமாகி விடுகிறது. அசூஸ்பர்மியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு கூட அவர்களுடைய வாழ்வியல் முறையில் மாற்றம், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், மது அருந்தக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது, நிறைய நீர் அருந்த வேண்டும், பச்சை நிறமாக இருக்கக்கூடிய நிறைய காய்கறிகள் சாப்பிட வேண்டும். இந்த மாதிரி சாப்பிட்டு கொண்டு அதன் கூடி கடல் அழிஞ்சிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை பாலுடன் சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே அவர்களுடைய உடலில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். ஒரு 6 மாத காலம் இதை ஒரு பழக்கமாக அவர்கள் வைத்து கொண்டிருக்கும் போது மிக வேகமாக அவர்களுடைய உயிரணுக்களுடைய உற்பத்தி விகிதம் அதிகமாவதை நாம் பார்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கடலழிஞ்சிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு மூலக்கூறை அனிமல் ட்ரையல்னு சொல்லக்கூடிய விலங்குகளுக்கு கொடுத்து பரிசோதனை செய்து பார்த்தபோது அவர்களோட அந்த விலங்குகளுடைய இயற்கையான உயிரணுக்களுடைய வீரியத்தன்மை மற்றும் அந்த விந்தணுக்களுடைய அளவு மற்றும் திறனுள்ள உயிரணுக்களுடைய அளவில் நல்ல மாற்றம் இருந்தது இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கடலழிஞ்சியிலிருந்து எடுக்கக்கூடிய 13 மூலக்கூறுகளுக்கு இந்த சக்தி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆரம்பகட்ட ஆராய்ச்சி. அனிமல் ட்ரையலில் இதை நிரூபித்திருக்கிறார்கள். இதை ஹியூமன் ட்ரையலுக்கு இன்றைக்கு கொண்டு போவதற்கு என்ன வகையான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கு நிறைய மருந்து கம்பெனிகள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இயற்கையாகவே இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஆண்கள் மலட்டுத்தன்மையை இயற்கையான முறையிலேயே பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஒரு காலத்தில் பெண்களுக்கு ஏற்படுகின்ற கருப்பை நீர்க்கட்டிகளால் அவர்களுக்கு குழந்தை பிறப்பு பாதிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு முடிவு இருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பிற்கு ஆண்களும் சரியான விகிதத்தில் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் பெண்களுக்கு இருக்கிறதாவது ரிவர்சபிள் ஃபார்மில் இருக்குது, ஆனால் ஆண்களுக்கு இருக்கிறது இர்ரிவர்சபிள் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதை நிரந்தரமான முறையில் செயற்கை முறை கருவூட்டல் இல்லாமல் எவ்வாறு சரி செய்ய முடியும் அப்படிங்கிறதுல தான் பார்த்திங்கன்னா இந்த கடல் அழிஞ்சில் ரொம்ப முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. ஜப்பானில் பார்த்திங்கன்னா அதிகமான கதிரியக்கத்தினுடைய ஒரு தாக்கம் இருக்கிறதுனால நிறைய ஆண்கள் அவர்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை சரி செய்வதற்கு கூட கடல் அழிஞ்சிலிருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறுகளை ஒத்த மூலக்கூறுகளை கொண்டு நிறைய மருத்துவ ஆராய்ச்சிகள் ஜப்பானில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பல்கலைக்கழகக்கூடிய ஆராய்ச்சி முடியும் போது பார்த்திங்கன்னா உயிரணுக்களுடைய குறைபாடு மற்றும் உயிரணுக்களுடைய திறன் குறைபாடு மற்றும் உயிரணுக்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய 3 நோய்க்குமே பார்த்திங்கன்னா கடல் அழிஞ்சியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மருந்து ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும். எனவே நேயர்களே, இந்த கடல் அழிஞ்சிலை பொறுத்தவரையிலும் இயற்கை மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலை வாணிகிச்சு அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். விரைவில் தமிழக சட்டமன்றத்திற்கு பொதுத் தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேர்தலுக்கான ஆயத்தங்கள் ஆரம்பமாகிவிட்டன. தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. சமீபத்தில் தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பட்டியலை, தமிழகத்தில் உள்ள வாக்காளர்களுடைய எண்ணிக்கை சார்ந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. இந்த வாக்காளர் பட்டியலின்படி சுமார் 5,79,00,000 பேர் வாக்களிக்க இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி அதில் இடம்பெற்றிருக்கிறது.
அந்த செய்தி என்பது உண்மையில் ஒரு மிகப்பெரிய தேர்தலாக இந்த தேர்தல் நடைபெறப் போகிறது. இதுவரைக்கும் இவ்வளவு வாக்காளர்கள் தமிழக தேர்தலில் வாக்களித்தது கிடையாது என்கிற நிலையில் மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய ஒரு தேர்தலாக, வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கப் போகிறது என்பதை அந்த வாக்காளர் பட்டியல் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏனென்று கேட்டால், நீங்கள் இதிலே சுவாரஸ்யமான பல அம்சங்கள் அதில் இருக்கின்றன. குறிப்பாக 22% பேர் இதில் புதிய வாக்காளர்கள் என்பது அதில் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது இளைஞர்கள், இவர்கள் முதல் முறையாக வாக்களிக்கப் போகிறவர்கள் 22% பேர் புதிய வாக்காளர்களாக இணைந்திருக்கிறார்கள். இது மிக முக்கியமாக அரசியல் களத்தில் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகிற, பல கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு எண்ணிக்கையாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது ஒன்று. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த வாக்காளர்களில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள் என்பது இன்னொரு முக்கியமான செய்தி. ஏனென்று கேட்டால், இன்றைக்கு இந்த தேர்தலில் மிக நிர்ணயமான ஒரு பாத்திரத்தை வகிக்கப் போகிறவர்கள் பெண்களாகத்தான் இருக்கப் போகிறார்கள். அதிக அளவில் அவர்கள் தான் வாக்களிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள். வாக்காளர் பட்டியலில் அவர்கள் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது என்பதை பார்க்கிற போது, இளைஞர்கள், பெண்கள் இவர்கள் கையில் தான் இன்றைக்கு இந்த தேர்தல் களம் இருக்கிறது என்கிற ஒரு முடிவிற்கு நாம் சுலபமாக வந்துவிடலாம் என்று தோன்றுகிறது. ஏனென்று கேட்டால், இன்றைக்கு பெண்கள் யாருக்கு பெருவாரியாக வாக்களிக்கப் போகிறார்களோ, இளைஞர்கள் யாருக்கு பெருவாரியாக வாக்களிக்கப் போகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு நிலை, ஒரு யதார்த்தம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில்தான் இன்றைக்கு இந்த அதிமுகவினுடைய ஆட்சி, இந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியில் பெண்களும் இளைஞர்களும் எத்தகைய இடர்பாடுகளை சந்தித்திருக்கிறார்கள், எத்தகைய சவால்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்று கேட்டால், யார் இன்றைக்கு மிக முக்கியமாக இந்த தேர்தலினுடைய முடிவை தீர்மானிக்கப் போகிறார்களோ அவர்களுக்கு கடந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியில் என்ன துயரங்கள் நடந்திருக்கின்றன என்பதையெல்லாம் நாம் பேசுவதன் வழியாகத்தான் ஆட்சி மாற்றம் என்பது ஏன் நடைபெற வேண்டும் என்பதை இந்த வாக்களிக்கப் போகிறவர்கள், இந்த நிர்ணய சக்தியாக இருக்கப் போகிற வாக்காளர்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் தமிழகம் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவிற்கு வீழ்ச்சிக்கு சென்று விட்டது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அதாவது, திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஆட்சியில் இருந்து இறங்கிய போது வளர்ச்சியில் தமிழகத்தில் முதலிடத்தில் இருந்த தமிழகம் இன்றைக்கு 20வது இடத்திற்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு யார் பொறுப்பு என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அந்த அளவிற்கு வெகு வேகமாக வளர்ச்சி சார்ந்த குறியீடுகளில் வேகமாக கீழே சரிந்து கொண்டிருக்கிறது தமிழகம். இது ஒரு புறம். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், புதிய திட்டங்கள் எதுவுமே தீட்டப்படவில்லை, புதிய தொழிற்சாலைகள் எதுவும் வரவில்லை, புதிய வேலைவாய்ப்புகள் எதுவும் உருவாக்கப்படவில்லை, அடிப்படை கட்டுமானங்களை உருவாக்குவதற்கான புதிய திட்டங்கள் எதுவுமே கொண்டு வரப்படவில்லை. இதன் காரணமாக புதிய வேலைவாய்ப்புகள் எதுவுமே உருவாகவில்லை என்பதைத்தான் கடந்த 4.5 ஆண்டு காலமாக நாம் பார்த்து வருகிறோம். புதிய வேலைவாய்ப்புகள் உருவாவது மட்டுமல்ல, ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்த பல தொழில்களும் மூடப்பட்டு விட்டன. அது நோக்கியா போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள் இங்கிருந்து வெளியேறியது என்பது ஒரு புறம் என்று சொன்னால், இடையறாத மின்வெட்டின் காரணமாக, வேறு பல தொழில் நடத்துவதில் உள்ள இடையூறுகள் காரணமாக, குறிப்பாக அரசுக்கு கொடுக்க வேண்டிய அல்லது அரசு சார்ந்த நபர்களுக்கு கொடுக்க வேண்டிய லஞ்சம் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் தொழில் செய்யவே முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னொரு புறம், ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அனுமதி வாங்குவதற்காக தரப்படுகிற நெருக்கடிகள், அதற்காக நிர்பந்திக்கப்படுகிற மறைமுக பேரத்தொகைகள், இதெல்லாம் தாக்குப்பிடிக்க முடியாமல் பலர் தமிழ்நாட்டை விட்டே சென்று விட்டார்கள். தொழில் செய்ய முடியாமல் வேறு மாநிலத்திற்கு தங்கள் தொழிலை கொண்டு சென்று விட்டார்கள் என்கிற நிலையையும் பார்க்கிறோம். இன்னொரு புறம், நிறைய சிறு தொழில்கள், குறுந்தொழில்கள் மிகப்பெரிய அளவிலான மின்வெட்டின் காரணமாக முடங்கி போய்விட்டன என்பதையும் நம்மால் யதார்த்தத்தில் பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு தொழில்களின் ஆயிரக்கணக்கான சிறு தொழிற்சாலைகள், குறுந்தொழிற்சாலைகள், இடைநிலை தொழிற்சாலைகள் மூடப்பட்டதில் இந்த அரசிற்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. இந்த அரசு உருவாக்கிய மின்தட்டிற்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. இப்படி புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்படாத ஒரு புறம், இன்னொரு புறம் தொடர்ச்சியாக தொழிற்சாலைகள் மூடப்பட்டவை, தொழில்கள் மூடப்பட்டவை இன்னொரு புறம். இவை புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்காதது மட்டுமல்ல, ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருந்தவர்களும் வேலை இழப்பை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இங்கு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில் தான் நாம் இன்றைக்கு இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிப்பது என்பது
படித்துவிட்டு வெளியே வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்று கேட்டால், இப்படி படித்துவிட்டு வரக்கூடிய இளைஞர்களுடைய எதிர்காலம் என்பது இன்றைக்கு முற்றாக நிச்சயமற்றதாக இருக்கிறது. தங்களுடைய எதிர்காலம் என்னவாக போகிறது என்பதை பற்றி அவர்களுக்கு நம்பிக்கையினுடைய ஒரு சிறு வெளிச்சம் கூட தெரியவில்லை. ஒருபுறம் ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான பட்டதாரிகள் தொடர்ந்து நம்முடைய கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் உற்பத்தி செய்யப்பட்டு வெளியே அனுப்பப்படுகிறார்கள். ஆனால் அப்படி வெளியே வருகிறவர்களுக்கு ஒரு 5% பேருக்கு கூட இன்றைக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை என்பது நாம் யதார்த்தத்தில் பார்க்கக்கூடிய ஒரு அவலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம். இன்னொரு புறம், நான் பெண்கள் இன்றைக்கு அதிக அளவில் இந்த வரப்போகிற தேர்தலில் வாக்களிக்கப் போகிறார்கள் என்று சொன்னேன். இன்றைக்கு தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய சூழலின் காரணமாக மிகப்பெரிய துயரங்களை அடைந்தவர்கள் பெண்கள் தான் என்று சொல்லலாம். முக்கியமாக அடித்தட்டு வர்க்க பெண்கள் அல்லது நீங்கள் கிராமப்புற பெண்கள், இவர்கள் பெரிய அளவிற்கான துயரத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆட்சியின் போது தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அளவிற்கு மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டு ஏராளமான பணம், பல்லாயிரம் கோடி ரூபாய் கடன்கள் வங்கிகளின் மூலமாக அந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக பெண்கள் பொருளாதார ரீதியாக ஒரு சுயசார்புடன் இருப்பதற்கான ஒரு நிலை என்பது உருவாக்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகு, அதிமுக ஆட்சி வந்த பிறகு இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் கொஞ்சமாக ஒழித்து கட்டப்பட்டன. அவர்களுக்கு வங்கிகள் கடன் தர மறுத்து வருகின்றன. அந்த குழுக்கள் எல்லாம் பெரும்பகுதி முடங்கி போய்விட்டது. இன்னொரு புறம் டாஸ்மாக் கடைகளை எல்லையற்று கட்டுப்பாடற்று திறந்து விட்டதன் மூலமாக இன்றைக்கு குடி அடிமைகளினுடைய ஒரு மிகப்பெரிய மாநிலமாக தமிழகம் மாறி இருக்கிறது. இதன் காரணமாக குடும்ப வன்முறையின் காரணமாக பெண்கள் மிகப்பெரிய இடர்பாடுகளை தமிழகத்தில் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், குடும்பத்திற்கு வர வேண்டிய வருவாய் என்பது கல்விக்கு, மருத்துவத்திற்கு, உணவிற்கு வர வேண்டிய இந்த பணம் என்பது தொடர்ச்சியாக டாஸ்மாக் கடைகள் மூலம் பறிக்கப்பட்டு மக்கள் சூறையாடப்படுகிறார்கள். இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. சாராய சாவுகள் என்பது அன்றாடம் இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டது. அந்த அளவிற்கு இன்றைக்கு மதுவினுடைய கொடுமையின் காரணமாக பெண்கள் எல்லையற்ற துயரத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக பல இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்க சூழ்நிலையில் இளைஞர்களும் பெண்களும் இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு ஒரு உறுதியான முடிவை எடுப்பது ஒன்றுதான் அவர்களுடைய மிஞ்சி இருக்கக்கூடிய எதிர்காலத்திற்கான ஒரே நம்பிக்கை என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகளாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடையிலே வாணிகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் புற்றுநோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் கிருஷ்ணன் அவர்கள். புற்றுநோய் அப்படிங்கிறது என்ன, எந்த மாதிரியான உறுப்புகள் எல்லாம் இந்த நோயோட தாக்கம் தீவிரமாக இருக்கும், இதற்கான அறிகுறிகள் நம்மளுக்கு எப்படி தெரிய வரும், இதற்கான சிகிச்சை முறைகள் என்னன்னு பல விஷயங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு புற்றுநோய் சிறப்பு மருத்துவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். வணக்கம். புற்றுநோய் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக இந்த நோய் அப்படின்னு நம்ம பேசும்போது இந்த நோய் நம்மளோட உடம்புல எந்த உறுப்புகளை எவ்வளோ தூரம் பாதிக்குதோ தெரியல. ஆனால் மன ரீதியான ஒரு பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஒருத்தருக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சாலே அதுக்கப்புறமா லைஃபே இல்லையோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை இது ஏற்படுத்துதுன்னு பார்க்குறோம். இந்த நோய் பாதிப்பு இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னாலும் இன்றைக்கி ஆரம்ப காலகட்டத்தில் இது ஒரு உயிர்கொல்லி நோயாக இருந்திருக்கு. பட் இன்றைக்கி இருக்கிற நவீன சிகிச்சை முறைகள்னால புற்றுநோயை ஆரம்ப கட்டத்தில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அது முழுமையாக குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு மருத்துவர்கள் சொல்கிறத பார்க்குறோம். இவ்வளோ பெரிய ஒரு பயம், பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த நோய் பொதுவாக எந்த மாதிரியான ஒரு உறுப்புகள் எல்லாம் இதை பாதிக்கும், இது வந்ததுக்கப்புறமா நம்மளோட லைஃப்பில் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை நம்ம ஏற்படுத்தணும், எவ்வளோ தூரம் நவீன சிகிச்சை முறைகள் இன்னைக்கு இதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்குது, இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது சார் உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு. முதல்ல இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது என்ன, புற்றுநோய் பாதிப்பு அப்படிங்கிறது நம்மளோட உறுப்புகளில் எந்த உறுப்பு அதிகப்படியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது? நல்ல அருமையாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க. புற்றுநோய் அப்படின்றத முதல்லையே நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், தொற்று நோய் இல்லை. ஏன்னா பல பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வரும்போது இவர் கேன்சர் பாதிச்சிருக்குது, இவங்க ஒரே தட்டில் சாப்பிட்லாமா, குழந்தைங்களை தூக்கலாமா, பலவிதமான கேள்விகள் வருது. நீங்கள் கேட்ட மாதிரி புற்றுநோய் நம்ம உடம்புல தலை, முடியும், நகத்தை தவிர எல்லா உறுப்புகள்லையும் புற்றுநோய் வரலாம்.
ஸோ நம்ம உடம்புல எத்தனை வகையான உறுப்புகள் இருக்கோ அத்தனை வகையான புற்றுநோய் இருக்குது. ஒவ்வொரு உறுப்புகள்லேயும் ஒரு 10 வகையான புற்றுநோய் கூட வருது. ஒரே வகையான புற்றுநோய் கிடையாது. அதனால் புற்றுநோய் எல்லாத்தையும் ஒரே கேட்டகரியில் போட்டு எல்லா புற்றுநோயும் ஒரே மாதிரி சிகிச்சை, ஒரே மாதிரி முடிவு இது கிடையாது. ஆனால் ஒரு காமன் விஷயம் என்னென்னா, ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட எந்த நோயுமே குணப்படுத்த முடியும். இன்றைக்கி தான் மாடர்ன் சயின்ஸினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை என்னென்னா, ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சோன்னா அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு அடிக்குவேட்டாக நம்ம மருந்துகள் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா அந்த முதல் 6 மணிக்குள்ளே சிகிச்சை பண்ணாங்கன்னா அந்த ஹார்ட் அட்டாக் வந்து சுவடே இல்லாமல் பண்ணிடுறாங்க. அந்த இரத்த குழாயோட பாதிப்புகளை தெளிவாக நீக்கிடுறாங்க. அதே மாதிரி முதல் ஸ்டேஜ் புற்றுநோயில் வந்தாங்கன்னா அவங்க புற்றுநோய் வந்ததுக்கு சுவடே இல்லாமல் பண்ணிடுறாங்க. இப்போ நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே புற்றுநோய் நிபுணராக இருக்கேன். என்னுடைய பேஷண்ட்ஸு அவங்க குழந்தைங்க கல்யாணத்துக்கு வரக்கூடிய யங்ஸ்டர்லேருந்து அவங்க பேர குழந்தை கல்யாணத்துக்கு வரக்கூடிய பெரியவங்க வரலையும் நான் 20 வருஷம் முன்னாடி வைத்தியம் பண்ண பேஷண்ட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்போது இன்றைக்கி நான் அப்போ 100 பேரில் 50 பேரை குணப்படுத்த முடிஞ்சதுன்னா இன்றைக்கி 100 பேரில் 70 பேர் 80 பேரை குணப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. 4வது ஸ்டேஜில் வரக்கூடிய சில புற்றுநோய்களே நாங்கள் வந்து இப்போது 5 வருஷம் வரலையும் இருக்க வைக்கக்கூடிய ஒரு அசாதாரண ஒரு நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு. இப்போ புற்றுநோய் அப்படின்றது வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய மூலக்கூறு என்னன்னு கேட்டிங்கன்னா செல். ஒரு தோலாக இருந்தாலும் அதில் செல் இருக்குது, ஒரு கிட்னியாக இருந்தாலும் அதில் செல் இருக்குது. இந்த அடிப்படை இந்த செல்லில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் புற்றுநோய். இப்போ இந்த செல்லில் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுதுன்னா, ஒரு நார்மல் செல் அப்படின்றது வந்து மற்ற செல்களோடு சேர்ந்து ஒட்டி இருக்கும். அதுக்கு ஒரு தாய் செல் இருக்கும். ஆனால் அந்த சேய் செல்லுடைய வாழ்க்கை வந்து முடிவு வாழ்க்கை. இப்போ இந்த தோலாக இருக்குன்னா அது தோலாக வேலை ஒண்டி தான் செய்யும், வேறு எந்த வேலையுமே செய்யாது. அந்த செல் வந்து 32 வாட்டி டிவைட் ஆச்சுன்னா இறந்து போயிடும். இது பேர் ஆட்டோமேட்டட் செல் டெத்துன்னு சொல்லுவோம். இது எது அஷ்யூர் பண்ணதுன்னா, அந்த எண் செல் வந்து வயசாக ஆக அதனுடைய திறமை குறைஞ்சி போயிடும், அந்த ஜெனரேஷன் முடிஞ்சு போயிடும். அதனால் அது தாய் செல் அப்படின்னா ஸ்டெம் செல்னு சொல்லுவோம். அதுலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய புது செல் அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். எண்டு செல்லுன்றது வந்து ஒரே ஒரு ஜெனரேஷன் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் நம்ம டெய்லி குளிக்கிறது வந்து வெளியில் போயிட்டு வர அழுக்குனால அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை என்னென்னா, ஒரு நல்ல ஏசி ரூம், டஸ்ட் ஃப்ரீ ரூமில் ஒருத்தர் வச்சா கூட அடுத்த நாள் காலையில் அழுக்காக இருப்பாங்க. ஏன் காரணம்னா 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய தோல் வந்து புதுசாக வருது. தோலில் 7 லேயர் இருக்குது, மேல் லேயர் 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை புதுசாக வருது. இது இன்னும் விளக்கமாக சொல்லணுன்னா, 1 சென்டிமீட்டர் அது மேலே வரைஞ்சிங்கன்னா அதில் 1 பில்லியன் செல் இருக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்லோடைய சைஸுமே 10⁻⁻⁹. இந்த ஒரு செல்லில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் கேன்சர். இந்த ஒரு செல் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அதனுடைய கட்டுப்பாடுகளை இழக்குது. ஒன்று அது இம்மாற்றல் ஆகுது. அந்த காலத்து அசுரர்கள் வரம் பெற்ற மாதிரி சாகா வரம் வாங்கிக்கிறது. இந்த ஆட்டோமேட்டட் செல் டெத்து அதுலேருந்து போயிடுது. 2வது அதனுடைய வேலை செய்ய மறுக்கிறது. 3வது அது ஃப்ரீ ஆகி நீஞ்ச ஆரம்பித்து எங்கேருந்து வேணால் எங்கே வேணால் போகிறது. இந்த மாற்றங்கள் தான் ஒரு புற்றுநோயோடைய ஆபத்துக்கு காரணம். அதே நேரத்தில் ஒரு புற்றுநோய் ஏன் எர்லியாக கண்டறிய முடியல அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லாமே அது எங்கே இருக்கோ அந்த மாதிரி விளைவுகள் தான் வரும். ஒரு ஸ்டமக்கில் ஒரு புற்றுநோய் வருதுன்னா வயிறு வலி தான் வரும், வேறு ஏதாவது ஒரு புது சிம்டம் வராது. அப்போ வயிறு வலி வந்து 100 காரணங்களால் வருது. ஒரு பிரெயினில் ஒரு டியூமர் வருதுன்னா தலைவலி தான் முதல்ல வரும். தலைவலி அந்த ஒரே ஒரு காரணத்தினால வரல, 100 காரணங்களால் தான் வருது. இப்போது பிரஸ்ட்டில் வந்து ஒரு கட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 1000 கட்டியில் 3 கட்டி தான் கேன்சர். ஸோ அப்போ 1000 கட்டியும் வந்து கேன்சர்னு பயந்தால் அது ஒரு கேன்சர் ஃபோபியாவே மாறி போயிடும். நிறைய பேர் நினைக்கிறாங்க இன்றைக்கி புற்றுநோய் ரொம்ப அதிகமாகிடுச்சு, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் ஆகிடுச்சுன்னு. உண்மை என்னன்னு சொன்னால், நம்ம வந்து இந்தியா விடுதலை பெறும்போது ஒரு ஆவரேஜ் இந்தியனோட ஆயுள் வந்து 35 வயசு தான் இருந்தது. இன்றைக்கி ஒரு ஆவரேஜ் இந்தியன் வந்து 70 வயசு வாழறான். நம்ம 80 வயசு 85 வயசு இருக்கவங்களாம் நிறைய பேரை பார்க்குறோம். நான் இப்போ இந்த ஒரு செல்லில் ஏற்படக்கூடிய மாற்றம்னு சொன்னேன். ஒரு தோல் வந்து 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பல பில்லியன் செல்ஸ் உருவாகுது. நம்ம வாய்க்குள்ளே விரல் வச்சு பார்த்திங்கன்னா வழவழான்னு இருக்கும், அது பேர் மியூக்கோசான்னு சொல்லுவோம். இந்த மியூக்கஸ் படிவம் வந்து 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரீப்ளேஸ் ஆகுது.
ஏன் அப்படி ரீப்ளேஸ் ஆகுதுன்னு சொன்னால், நம்ம வாயில் சாப்பிடும்போது பல விதமான கெமிக்கல்ஸ், பல விதமான கிருமிகள் இதெல்லாம் அதில் போய் ஒட்டிக்கும். அது உடம்புக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம ஷெட் பண்ணிவிட்டு புது செட்டு வருது. அதே ரொம்ப ஒருத்தர் பாக்கு போட்டுகிட்டே இருக்காருன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உற்பத்தி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. ரொம்ப கொதிக்க கொதிக்க குடிக்கிறவர் இருக்கார், ஒரு பல்லு உராசிட்டே இருக்குன்னா அந்த இடம் அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டினுடைய ஸ்பீடு அதிகமாகுது. இப்போது நம்ம நிறைய பேர் வந்து ஏதாவது ஃபேக்ட்ரி விசிட், ஏதாவது ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய ஸ்தலங்களுக்கு போயிருப்போம், சில பேர் போயிருக்க மாட்டாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு பொருள் உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துல குவாலிட்டி கண்ட்ரோல்னு வச்சுருப்பாங்க. ஒரு 1000 டப்பாவோ 1000 பேக்கெட்டோ 1000 இதுவோ வரும்போது அதில் 2-3 டிஃபெக்டாக தான் வரும். அதை ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் பண்ணாங்க. நம்ம பாடியும் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காரு. இயற்கையும் சொன்னாலும் சரி, கடவுள் சொன்னாலும் இந்த படைப்பு ரொம்ப ஆச்சரியமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டிஃபெக்டிவ் உற்பத்தியை நம்ம உடம்புக்குள்ளேயே அந்த டிஃபெக்டை போய் ஸ்கேவேஞ்ச் பண்ணுறதுக்கு செல்ஸ் இருக்குது, அது போய் அதை அழிச்சிடும். இப்போது ஒருத்தர் வந்து ப்ரொடக்ஷன் ரேட் அதிகம் பண்ணுறாங்க, வாயில் பாக்கு வச்சுட்டே இருக்காங்க, ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்காங்க, ரொம்ப ஹாட்டாக குடிச்சிட்டே இருக்காங்க, ஒரு கெட்ட பல்ல வச்சுட்டே இருக்காங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அப்போ அவங்க வந்து அந்த இடத்துல வந்து உற்பத்தியினுடைய ரேட் அதிகம் பண்ணும்போது நம்ம பாடி நேச்சுரலாக வச்சுருக்கக்கூடிய குவாலிட்டி கண்ட்ரோலினுடைய கண்லேருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறோம். இப்போது பரம்பரையாக பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தாக்கப்பட்ட ஒரு வைரஸ் வந்து, சில வைரஸ்ன்றது வந்து கிருமி வந்து அதுவாகவே உயிர் உள்ளதல்ல, அது போய் நம்ம செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏவோடு சேரும், அப்படி உற்பத்தி ஆகுது. ஸோ அந்த மாதிரி உள்ளே போய் சேர்ந்த டிஎன்ஏ கேன்சர் உற்பத்தி பண்ணக்கூடிய டிஎன்ஏவாக இருக்கலாம். அது பேர் ஆன்கோஜீன்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆன்கோஜீன்ஸ் இது பரம்பரையாக வரதில்லை, பல பரம்பரைகளுக்கு முன்னாடி பல பேருக்கு இந்த ஆன்கோஜீன்ஸ் இருக்கலாம். இதை தவிர பரம்பரையாக சில டிஃபெக்ட்ஸ் இருக்கலாம். அப்போது அதே மேலே அப்பா ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்காருன்னா அவர் குழந்தைக்கு வந்து அவர் நல்லா இருப்பார், அவர் 70-80 வயசு நான் ஸ்மோக் பண்ண நல்லா இருக்காருன்னு. பட் அவர் குழந்தை பேர குழந்தைங்களுக்கெல்லாம் அவர் வந்து இந்த ஜீனில் டிஃபெக்ட் பண்ண ஜீனை பாஸ் பண்ணியிருப்பார். நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையன் என்ன ஸ்மோக் பண்ணும்போது இந்த ஏற்கனவே இந்த கெட்ட ஜீன் வந்தது அவரை வந்து சீக்கிரமாக பாதிக்கும். கண்டிப்பாக சார். ஸோ அப்போது பார்த்திங்கன்னா இந்த புற்றுநோய் உருவாகிறதுக்கு ஒன்று நம்மளுடைய ஹேபிட்ஸ், ரெண்டாவது வந்து என்வாயர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பொல்யூஷன், கெமிக்கல்ஸ். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, பிரிட்டனில் வந்து திடீர்னு ஒரு ஏரியாவில் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இரத்த புற்றுநோய் வந்தது. அப்புறம் என்னென்னு கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற வழியில் மேலே ஹை டென்ஷன் ஒயர் இருக்குதுன்னு பார்த்தாங்க. அந்த ஹை டென்ஷன் ஒயர் கீழே டெய்லி போனதுனால அந்த குழந்தைங்களுக்கு வந்து புற்றுநோய் வந்தது. இதை தான் நம்ம வந்து சுற்றுப்புற சூழ்நிலையால் ஏற்படக்கூடிய ஒரு கேன்சர்னு சொல்கிறோம். சின்ன குழந்தை தானே, அவங்களுக்கு எப்படி வந்தது இந்த கேள்வி நமக்கு நிறைய பேருக்கு வரும். ஏன்னா கேன்சர் வந்தோடனே நிறைய பேர் கேட்குறோம், ஏன்னா எனக்கு ஹேபிட் கிடையாது, எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, சிகரெட் பிடிச்சவர் நல்லா இருக்கார், நீங்கள் சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும்னு சொல்கிறீங்களேன்னு கேள்வி கேட்குறாங்க. இதுதான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னேன். அதாவது நம்ம வாங்கிட்டு வந்த மூலக்கூறு நல்லா இருக்கிற பட்சத்தில் நம்ம பண்ணக்கூடிய தவறில் நம்ம எஸ்கேப் ஆனாலும் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கக்கூடிய மூலக்கூறுகளை டேமேஜ் பண்ணி கொடுப்போம். அது ஒரு காரணம். ரெண்டாவது ஏஜ். இப்போ யாருக்குமே கேன்சர் வந்து ஒரு 60 வயசு 70 வயசு மேலே வரும்பொழுது நம்ம வந்து அது இயற்கையாக ஏற்பட்ட ஒரு மாற்றம் என்பது புரிஞ்சுக்கிறோம். இதே 30 வயசு 40 வயசில் வரும்போது அது பரம்பரை நோயாக இருக்குமா, அவங்களுக்கு வேறு என்ன காரணம் இருக்குன்றது நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது புற்றுநோய்க்கு வந்து பலவிதமான காரணங்கள் இருக்குது. இந்த புற்றுநோய் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வந்தால் பூரணமாக குணப்படுத்த முடியும். நிச்சயமாக சார். இப்போது புற்றுநோய் அப்படிங்கிறதுக்கு என்னென்னு ஒரு கிளியரான ஒரு அவுட்லைன் கிடச்சிருக்கு. மரபு ரீதியான ஒரு பாதிப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தாலும் சுற்றுச்சூழலும் பழக்க வழக்கங்களுமே முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த காரணங்கள் இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம தலைமுடி நகம் தவிர மற்ற எல்லா உறுப்புகளும் பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னும் போது இன்றைக்கி இருக்கிற இந்திய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இந்த சூழ்நிலைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு புற்றுநோய் பாதிப்புகளால் மக்கள் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம்? ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா பல வருடங்களாக ஆண்டுகளாக பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஆண்களுக்கு வந்து நுரையீரல் புற்றுநோய், வாய் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய், கோலான்
இந்த புற்றுநோய்கள்லாம் தான் ரொம்ப காமனாக இருந்தது. இப்போ சமீப காலங்களில் நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் ஏற்பட்ட மாற்றத்தினால அடிஷ்னலாக நம்ம அதிகமாக ஸ்டமக் புற்றுநோய் பார்க்குறோம். அதாவது மேலே இரைப்பை புற்றுநோயும் பார்க்குறோம். பெருங்குடல் புற்றுநோய் காமனாக இருந்தது போக பெருங்குடல் புற்றுநோயோட இரைப்பை புற்றுநோயும் வர ஆரம்பிச்சிருக்கு. நுரையீரல் புற்றுநோய் ஆண்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லும்போது பிரஸ்ட் புற்றுநோய் வந்து பெண்களுக்கு ரொம்ப அதிகம். முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பிரஸ்ட்டுக்கு மேலே வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதிகமாக இருந்தது. இப்போது நம்ம தொடர்ந்து ஏற்படக்கூடிய பிரச்சாரங்களாலையும் நம்ம வாழ்க்கை சூழ்நிலைகள்லையும் கிளென்லினஸ்லையும் ஏற்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட்னாலையும் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறைஞ்சு கர்ப்பப்பை புற்றுநோய் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த பாதிப்புகளை நம்ம எப்படி வந்து சரியான முறையில் டயக்னோஸ் பண்ண முடியும்? ஏன்னா புற்றுநோய் நிறைய பேர் சொல்கிறத பார்த்துருக்கோம், அது ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் வெளியவே தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 விதமாக நீங்கள் பிரித்து சொன்னீங்க பாதிப்புகள் எங்கன்னு. பொதுவாக இந்த பாதிப்புகள் அப்படின்னு வரும்போது இதுக்கு டயக்னோசிஸ் எப்படி எந்த இடத்துல ஆரம்பிக்குது? ரொம்ப அருமையாக கேள்வி கேட்டீங்க. நம்ம முதலே சொன்னோம், இது நம்ம உடல் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றம். அப்படி மாற்றம் பார்க்கும்போது இப்போ ஒரு வாயில் ஒரு புற்றுநோய் வருதுன்னா வாய் புண்ணாக தான் வரும், வாயில் வரக்கூடிய ஒரு அல்சராக தான் வரும். வயிற்றுக்குள்ளே வரும்போது வயிறு அல்சர் மாதிரி தான் வரும், வயிற்றுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு கட்டியாக தான் வரும். ரொம்ப எளிதாக கண்டுபிடிக்கக்கூடியது ஒரு தோல் புற்றுநோயாக இருக்கலாம். இந்தியாவில் தோல் புற்றுநோய் ரொம்ப அதிக காமன் கிடையாது. ஸோ நம்ம அதை பற்றி மறந்து போயிட்டோன்னா பொதுவாக நாங்கள் வந்து 9 கார்டினல் சிம்டம்ஸ் அப்படின்னு வச்சுருக்குறோம். அதாவது ஒரு ஜுரம், அந்த ஜுரம் வந்துட்டு ஒரு 15 நாளுக்குள்ளே சரியாகலை, ஒரு மாதத்துக்குள்ளே சரியாகலை, க்ரானிக்காக ஜுரம் இருந்துகிட்டே இருக்குது, அப்போது அது கேன்சருக்கு அறிகுறியாக இருக்கலாம். ஸோ 2வது ஒரு தலைவலி இருக்குது, தொடர்ந்து இருக்குது. பொதுவாக தலைவலியோட வந்து கேன்சர் சம்மந்தப்பட்ட தலைவலியாக இருந்ததுன்னா காலையில் எழுந்த உடனே அதிகமாக இருக்கும், போக போக கொஞ்சம் குறையிற மாதிரி தெரிஞ்சால் கூட விடிய காலையில் அதிகமாக இருக்கும். தலைவலியோடு கூட வாந்தி, இது வந்து தலையில் உள்ளுக்குள்ளே ஒரு கட்டி இருக்கோ அப்படின்ற ஒரு பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தணும். மோஷனில் பிளட்டு, யூரினில் பிளட்டு, சளியில் பிளட்டு, எதில் பிளட்டு வந்தாலும் ஈவன் பிரஸ்ட்லேருந்து பிளட்டு, எந்த ஒரு ப்ளீடிங், கர்ப்பப்பையிலையும் கூட பீரியட்ஸ் இல்லாத நேரத்தில் ப்ளீடிங் வருது. இந்த ரொம்ப எர்லி கர்ப்பப்பை வாய்க்கு ரொம்ப ஆரம்ப அறிகுறி என்னன்னு கேட்டால் ஹஸ்பண்டோட சேர்ந்து இருந்த உடனே ப்ளீடிங் வருது. ஃபஸ்ட்டு டைமுக்கு அப்புறமா எப்போவும் ஒரு நார்மல் மேரிட் உமனுக்கு ஹஸ்பண்டோட சேர்ந்து இருந்த உடனே போஸ்ட் குவாய்டல் ப்ளீடிங் சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு ப்ளீடிங் வருது. ஸோ எங்கேருந்து இரத்தப்போக்கு இருந்தாலும் அது வந்து ஒரு புற்றுநோய்க்கு ஒரு அறிகுறி. இப்போது நிறைய பேர் இந்த இரத்தப்போக்குனா வெறும் சிவப்பு ரத்தம் வந்தால் தான் இரத்தப்போக்கு கிடையாது. ஒரு வாந்தி எடுக்கிறார், கருப்பு கலரில் வாந்தி எடுக்கிறாருன்னா அது வயிற்றுக்குள்ளேருந்து வர ப்ளீடிங். ஏன்னா அந்த பிளட்டு டைஜஸ்ட் ஆகி கருப்பாகுது. அதே மாதிரி மோஷன்லேயும் பிளட்டு கருப்பாக தான் வரும். யூரினில் பிளட் வந்து ஃப்ராங்காக வரலாம், சில சமயம் வந்து மைக்ரோஸ்கோப்பிக்காக வரலாம். பட் ஃப்ராங்க் பிளட்டு கருப்பு கலரில் மோஷனோ கருப்பு கலரில் வாந்தியோ வந்தால் அது ப்ளீடிங்கான ஒரு அறிகுறின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு நாட்பட்ட ஒரு கட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கட்டி ஒரு புற்றுநோய் அப்படின்றது 15 நாள்லேருந்து 45 நாளில் 2 மடங்கு ஆகும். ஒரு கேன்சர் ஒரு செல்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன், அந்த ஒரு செல்லு 1 சென்டிமீட்டர் ஆகிறதுக்கு 3 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரலையும் ஆகுது. ஸோ 1 சென்டிமீட்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கேன்சரை கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப அபூர்வம். இப்போ நம்ம அதை ஒரு சில இடங்களில் கண்டுபிடிக்கிறோம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை வந்து செல்லுலார் ஸ்டேஜிலே கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பேப்ஸ்மியர்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த டெஸ்ட்டு வந்து அமெரிக்காலெலாம் வந்து கல்யாணம் ஆன எந்த லேடி எந்த காரணத்துக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் வந்தாலும் பேப்ஸ்மியர் எடுத்துடுறாங்க. இந்தியாவிலே ரொம்ப சீப் தான், இப்போ 300 ரூபா தான். ஸோ வருஷம் ஒரு பேப்ஸ்மியர் எடுத்துக்கிறதுல எந்த லாஸும் ஆகாது. அந்த பேப்ஸ்மியரால் கண்டுபிடிக்கக்கூடிய கேன்சர், எந்த அறிகுறியும் இல்லாமல் கண்டுபிடிக்கக்கூடிய கேன்சருக்கு பெரிய அளவு அறுவை சிகிச்சை கூட இல்லை. ஒரு ஓபியாக ஒரு கோன் பயாப்சின்னு சொல்லுவோம், அதிலே பண்ணி க்யூர் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்க முடியும். பல நோய்களில் லங் புற்றுநோயை தான் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் அதுக்கு வந்து நமக்கு தெளிவான ஒரு யார்ட்ஸ்டிக்ஸ் வரல. ஏன்னா எக்ஸ்ரேயில் அதை கண்டுபிடிக்க முடியாது, சிடி ஸ்கேன் எல்லாருக்கும் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேன்சர்னு பார்த்திங்கன்னா லங் கேன்சர் தான் இன்னும் ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. ஸோ பாக்கி எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கலாம்.
நிறைய பெரிய கெட்ட ஹேபிட் நம்மக்கிட்ட என்னென்னா, ஒருத்தருக்கு வயிறு வலி வருது, அல்சர் ப்ராப்ளம் வருது, மலச்சிக்கல் வருது, ப்ராப்ளம் இருக்குது, டாக்டர்கிட்ட போவார், மருந்து வாங்குவாங்க. எந்த டாக்டரும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க செய்ய சொல்லுவாங்க. ஒரு மருத்துவர், சிறந்த மருத்துவர் வந்து ஷுட் நாட் சி ஜீப்ராஸ், அதாவது வரி குதிரையை பார்க்கக்கூடாது, சாதாரண குதிரையை தான் பார்க்கணும். ஏன்னா தலைவலின்னு வந்த உடனே கேன்சர் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்து எல்லாருக்கும் சிடி ஸ்கேன் எழுதினா நம்ம சரியான அப்ரோச்சும் கிடையாது, நடைமுறையும் கிடையாது. ஸோ ஒரு பேஷண்ட் என்ன பண்ணணும், ஒரு டாக்டரும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நீங்கள் திருப்பி வாங்க, தலைவலி போகலைன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அப்படி தான் சொல்லி அனுப்பணும். இவருக்கு என்ன ஆகும்னா, மருந்து சாப்பிடுவார், ரிலீஃப் இருக்கும், ஏன்னா இவருக்கு ஆரம்ப ஸ்டேஜ். திருப்பி 15 நாள் கழிச்சு வரும், இவர் டாக்டர் கொடுத்த அதே ப்ரிஸ்கிரிப்ஷனை கொண்டு போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி ஒரு 4 மாதம் 5 மாதம் இதை சாப்பிட்டுட்ருப்பார். இப்போ நான் சொன்னேன், ஒரு செல் 2 செல் ஆகிறதுக்கு 15 நாள்லேருந்து 45 நாள் ஆகும். அதே தான் கணக்கு, 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் ஆகிறதுக்கும் அதே 15 நாள் போகும். ஸோ 2 மாதம் தள்ளி போடும்போது, அவர் முதல்ல வரும்போது ரொம்ப ஆரம்ப கட்டம் சிம்பிளாக க்யூர் பண்ணக்கூடிய 1 சென்டிமீட்டர் கேன்சர் அவர் 4 மாதம் கழித்து வரும்போது 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டராக மாறி போயிடும். ஏன்னா 15 நாள்லேருந்து 45 நாளுக்குள்ளே 2 மடங்கு ஆகிடும். ஸோ ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கணுன்னா நம்மளாம் எந்த மருந்துகளையும் ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஒரு டாக்டருக்கே உடம்பு வந்தால் ஒரு அவரே சொந்தமாக வைத்தியம் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா ஈஸியாக அவர் வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை ஓவராக நினைக்கலாம், இல்லை நினைக்காமல் இருக்கலாம். ஸோ யாருமே மருத்துவரை போய் நாடி டிஸ்கஸ் பண்ணி பண்ணணும். இதில் காமனாக மிஸ் ஆகுது ஸ்டமக் கேன்சர். ஸ்டமக் கேன்சரில் ஒரு பெரிய இஷ்யூ இந்தியாவில் என்னென்னா, எண்டோஸ்கோபி பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால், ஏன் வாய்க்குள்ளே நான் எப்படி கொள்ளா விட்டுக்கிறது, என்னால் முடியாது. இது ஒரு பெரிய ஹெசிடேஷன். இப்போது ஜப்பானில் தான் இது ரொம்ப அதிகம். அதாவது 100க்கு 35% பேர் வந்து ஸ்டமக் புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க. நம்ம ஊரில் ரொம்ப கம்மி. இப்போ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ரோட்லேயே ஆம்புலன்ஸ் வச்சு யார் வராங்களோ கூட்டம் அவங்கள அங்கே எண்டோஸ்கோப்பி போட்டு பார்க்குறாங்க. நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு காமன் இல்லைனாலும் இப்போ காமனாக ஆகிட்டு வருது. ஸோ ஒரு நாட்பட்ட அல்சர், முதல் வாட்டி அல்சர் மருந்து போடுறீங்க, 2வது வாட்டி வயிறு வலி வருதுன்னா எண்டோஸ்கோப்பி பண்ணிக்கிறது கட்டாயம். அதுலேயும் பர்டிகுலர்லி பி குரூப் பிளட் இருக்கிறவங்க அல்சர் ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த அல்சர் வந்து கேன்சராக மாறக்கூடிய சந்தர்ப்பம் அதிகம். ஸோ அவங்க வயிறு ப்ராப்ளம் வந்ததுன்னா வருஷமே எண்டோஸ்கோப்பி பண்ணிக்கிறது ரொம்ப சிறந்தது. 40 வயசுக்கு மேலே மோஷனில் ஆக்கல் பிளட் டெஸ்ட்டுன்னு இருக்குது. அதாவது பிளட்டு கண்ணுக்கு தெரியாத பிளட் ப்ளீடிங் இருக்கான்னு கண்டுபிடிச்சாலே அந்த கட்டி ரொம்ப சின்ன ஸ்டேஜ் 1/2 சென்டிமீட்டர்லேயே கண்டுபிடிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. பேப்ஸ்மியர், மோஷனில் பிளட் எடுத்து ஆக்கல் பிளட் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறது, பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் குடும்பத்தில் யாருக்கான பிரஸ்ட் கேன்சர் இருந்தாலும் 35 வயசில் ஆரம்பிக்கணும். யாருக்கு இல்லைன்னா அட்லீஸ்ட் 40 வயசில் ஆரம்பிச்சுட்டு ஒரு டெஸ்ட் நார்மலாக இருந்தால் 3 வருஷம் இடைவெளியில் திருப்பி பண்ணிக்கிறது. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டெஸ்ட் இப்போ 1000 ரூபாய்க்குள்ளே 1300 ரூபாய்க்குள்ளே மேமோகிராம் முடிஞ்சு போயிடுது. ஸோ நம்ம ரொம்ப சுலபமாக நமக்கு வந்து கேன்சர் ஆரம்பத்தில் காமன் கேன்சர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸை தாண்டி ஒருத்தருக்கு வந்து கேன்சர் இருக்குது அப்படிங்கிற ஒரு டயக்னோசிஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஒரு மருத்துவராக எப்படிலாம் ட்ரீட் பண்ணுவீங்க சார்? இன்றைக்கி முக்கியமான ஒரு சூழ்நிலை என்னென்னா, ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ சென்னை நகர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷம் முன்னாடி ஒரு 4 இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று, கேன்சர் இன்ஸ்டியூட் ஒன்று, அப்போலோ ஒன்று, ராய் ஒன்று, இந்த மாதிரி ஒரு 4 மருத்துவமனைகள் தான் இருந்தது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 20-25 புற்றுநோய் மருத்துவ நிலையங்களே சென்னையில் இருக்குது. ஆனால் சென்னையை விட்டு வெளியில் போனீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஒரு புற்றுநோயை பொதுவாக முதல்ல கண்டுபிடிக்கிறது ஒரு பொது மருத்துவர், ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், இல்லை ஒரு கைனகாலஜிஸ்ட். இப்போது புற்றுநோயை வந்து குணப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து சரியான ஸ்டேஜ் பண்ணாமல் கரெக்டான சிகிச்சையை கொடுக்கூடாது. ஒருத்தருக்கு புற்றுநோயை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கட்டியை எடுத்து டெஸ்ட் பண்ணுறன்ற காலம் மாறிப்போச்சு. அதை எடுத்து டெஸ்ட் பண்ணாலே அவங்கள க்யூர் பண்ணக்கூடிய சான்ஸ் குறைஞ்சி போயிடும். ஸோ முதல்ல புற்றுநோயை கண்டுபிடிக்கணும். ஒரு எஃப்என்ஏசி டெஸ்ட்டோ, ஒரு ட்ரூ கட் டெஸ்ட்டோ, ஒரு பயாப்சியோ சிம்பிளாக பண்ணி புற்றுநோய், ஏன்னா கட்டியை பார்த்த உடனே சந்தேகம் வரும்பொழுது எமர்ஜென்சி இல்லாத பட்சத்தில் முதல்ல அறுவை சிகிச்சையோ முதல்ல அதுக்கான முதல் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கக்கூடாது. இப்போ 2-3 நாள் எடுத்துட்டாலும் 1 வாரம் எடுத்துட்டாலும் இப்போ ஸ்டேஜ் பண்ணணும். இப்போ ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு பலவிதமான வழிகள் வந்துடுது. ஸ்கேன் இருக்குது, அல்ட்ராசவுண்ட் இருக்குது, இப்போ பெட் ஸ்கேன், ஹோல் பாடி ஸ்கேன் இருக்குது.
அந்தந்த புற்றுநோய்க்கு தகுந்த மாதிரி மருத்துவர் பண்ணக்கூடிய அந்த அட்வைஸில் நாங்கள் இது வந்து டிஎன்எம் ஸ்டேஜிங் சொல்லுவோம். அதாவது டி அப்படின்றது டியூமர், கட்டியினுடைய அளவு 2 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர்னு வகைப்படுத்துகிறோம். சில இடங்களில் அது இன்னும் அதை விட சின்னதாக போகும். பட் பொதுவாக ஸோ அந்த கட்டியினுடைய சைஸ், அந்த கட்டியிலிருந்து நெறிக்கு பரவிருக்கா இல்லையா, அது நோடுன்னு சொல்லுவோம். 3வது வேறு இடத்துக்கு பரவிருக்கா. ஸோ இப்போ ஒரு மார்பக புற்றுநோய் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு மார்பக புற்றுநோய் ஒரு 60 வயசுக்காரங்களுக்கு வந்திருக்குது, 2 சென்டிமீட்டர் தான் கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த 2 சென்டிமீட்டர் கட்டி அக்கலில் பரவலை, ஆரம்ப ஸ்டேஜ். இப்போ இவங்களுக்கு வந்து அந்த கட்டியை ஒண்டி எடுத்துகிட்டு அந்த அக்கில் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கிளான்ஸை அதில் பரவலை, இவங்களுக்கு ஹார்மோன் டெஸ்ட் பண்ணுறோம். ஹார்மோன்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது, வேறு எந்த கெடுதலான ஃபியூச்சரும் இல்லைன்னா இவங்களுக்கு இதை தவிர வேறு பெரிய சிகிச்சையே தேவைப்படாது. பிரஸ்ட்டை எடுத்துட்டா ரேடியேஷன் கிடையாது, பிரஸ்ட்டை எடுக்கலைன்னா ரேடியேஷன் உண்டு, மாத்திரை, இவ்வளவு தான். ஸோ இவங்க பிரஸ்ட்டையும் காப்பாற்றிட்டு கீமோதெரப்பியெல்லாம் இல்லாமல் நல்லா வாழ முடியும். இவங்கள எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. இதே 2 சென்டிமீட்டர் கட்டி பிரஸ்ட்டு 40 வயசில் வரும்பொழுது அக்கலில் பரவலை அப்படின்னு சொன்னால், அந்த 2 சென்டிமீட்டர் கட்டிக்கு முன்னாடியெல்லாம் பொதுவாக கீமோ கொடுக்கணுமா வேணாமான்னு யோசிப்போம். இப்போ என்னன்னா இந்த ஹார்மோன் டெஸ்ட் இருக்குது. அதாவது பிரஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு ஹார்மோன் டிபெண்ட் டிஷ்யூ. அதாவது என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் இந்த பிரஸ்ட்டும் யூட்ரஸும் ஹார்மோனால் வளர்றது, சுருங்கிறது. முதல் 10 நாள் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வருது, அது வந்து யூட்ரஸை வந்து குழந்தைய ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக நிறைய ரத்த குழாய் உற்பத்தி பண்ணும். பிரஸ்ட்டில் நிறைய பால் சுரப்பிகளை உற்பத்தி பண்ணும். அப்புறமா அது வந்து அதை வீங்க வைக்கும். இந்த 2 ஹார்மோனும் வேலை செய்யக்கூடிய ஒரு கட்டின்றது ரொம்ப கெட்டு போகாத ஒரு செல். ஸோ இந்த 2 ஹார்மோனையும் கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எதிர் ஹார்மோனும் அந்த ஹார்மோன் உற்பத்தியை நிறுத்தி கொடுத்தோன்னாலே இவங்களால் அதுலேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த கட்டியை. அந்த மாதிரி கட்டிக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்காது. இதே வந்து HER2 அப்படின்னு ஒரு இது இருக்குது, அந்த செல்லுடைய தன்மை. அந்த HER2ன்ற ஒரு பாதிப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அந்த HER2 டைரக்டட் தெரப்பி கொடுத்தா தான் வேறு எதுவுமே வேலை செய்யும், இல்லைன்னா அதிவேகமாக அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. இது இல்லாமல் 4வது வகை ஒன்று இருக்குது. அந்த 4வது வகை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹார்மோனும் வேலை செய்யாது, இந்த HER2 பாதிப்பும் இருக்காது. ஸோ ரொம்ப கம்ப்ளீட்டாக ப்ரிமிட்டிவ்ஸ் எல்லாம் மாறி இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு எல்லா வைத்தியமும் பண்ண வேண்டியிருக்கும் ஆரம்ப ஸ்டேஜாக இருந்தால் கூட. பட் பொதுவாக வயசாகி வரவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு கேன்சர் வர்றது கிடையாது. இளமையாக வரவங்களுக்கு தான் இந்த ஒரு கேன்சர் வரும். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்காம அவங்களுக்கு அவசரமாக சிகிச்சை ஆரம்பித்தோன்னா அவங்க வந்து ஒரு முழுமையான கரெக்டான சிகிச்சை கிடைக்கிறதில்ல. ஸோ நீங்கள் வந்து டாக்டர் சந்தேகப்படுறீங்களா, எனக்கு புற்றுநோய் சந்தேகப்பட்டீங்கன்னா எனக்கு அதை ஒரு புற்றுநோய் சிறப்பு வைத்தியம் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு போய் நான் அந்த வைத்தியம் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். இப்போது பல நேரங்களில் ஆப்ரேஷனை முடிச்சுட்டு ஒரு முதல் கட்ட வைத்தியத்தை முடிச்சுட்டு டாக்டர்கிட்ட பேஷண்ட் வரும் பொழுது அவங்க வந்து அந்த ஆப்ரேஷன் வந்து நிறைவு பெற்ற ஒரு ஆப்ரேஷனாக இருக்காது. ஓகே. ஏன்னா புற்றுநோய்க்கு பண்ணக்கூடிய ஆப்ரேஷனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரஸ்ட் கேன்சர், பிரஸ்ட்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பு மருத்துவமனைகளில் என்ன பண்ணுறோன்னா அவங்கள ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சுட்டு பிரஸ்ட்டை ஆப்ரேட் பண்ணி அந்த டிஷ்யூவை லேபுக்கு அனுப்புவோம். இப்போ நார்மலாக அந்த டிஷ்யூவை வந்து 2 நாள் ஆகும் ப்ராசஸ் பண்ண. அதை ஃபார்மலினில் போட்டு அதை ஹார்டாக்கி அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி சைடில் வச்சு பார்ப்பாங்க. அதுக்கு பதிலாக இப்போ புது டெக்னாலஜி என்னன்னு சொன்னால் லிக்விட் நைட்ரஜன் இருக்குது, அந்த -375. ஸோ அது திக் ஐஸ் ஆக்கிடும். ஸோ அந்த டிஷ்யூ மேலே அதை போட்ட உடனே அது ஹார்ட் ஆகிடும். உடனே கட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் பார்த்துடலாம். ஸோ அப்போ என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், இது கேன்சர் தானான்னு தெரியாமல் இருந்தால் கேன்சரானு கண்டுபிடிச்சிருவோம். இது கேன்சர்னால் கட் பண்ணி எடுத்த மார்ஜின்ஸ் கிளியராக இருக்கா. ஏன்னா 2 சென்டிமீட்டரான மார்ஜின் கொடுத்தா தான் கேன்சர் க்யூர் ஆகும். ஸோ டாக்டர் கட் பண்ணி எடுத்த மார்ஜின் கரெக்டாக இருக்கா இல்லையா, இந்த ரிசல்ட் வந்துடும். இவர் அதுக்குள்ளே என்ன பண்ணுவார்னா அக்கலில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஆப்ரேஷனை முடிப்பார். கரெக்டாக 45 நிமிஷத்தில் பெத்தாலஜிஸ்ட் லேபுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவாங்க, இல்லைங்க இது வந்து நீங்கள் கட் பண்ண அது மார்ஜின் போகிறலை. அப்போது அவர் வந்து ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு பிரஸ்ட்டை ஃபுல்லாக எடுத்துடுவார்.
அப்போ இவங்களுக்கு பூரணமான சிகிச்சை ஆகிடுது. ஒரே ஸ்ட்ரோக்கில் ஆகிடுது, ஒரு அனஸ்தீசியாவில் ஆகிடுது. அதுலேருந்து 15வது நாளில் இவங்களுக்கு கீமோதெரப்பியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. ரெண்டாவது நான் சொன்னேன் 4 சென்டிமீட்டர் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்டுக்கு கட்டாயமாக முதல் சிகிச்சை அறுவை சிகிச்சை கிடையாது. ஏன்னு கேட்டால் இந்த கேன்சர் வந்து ரத்தத்தில் கலந்துருக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்து 100க்கு 50% மேலே இருக்குது. ஸோ அவங்களுக்கு முதல்ல ரத்தத்தில் இருக்கக்கூடியதுக்கு கீமோதெரப்பியை கொடுக்கும்போது 2 அட்வான்டேஜ் வருது. ஒரு சின்ன ஒரு பிரஸ்ட்டில் 4 சென்டிமீட்டர் கட்டி இருந்ததுன்னா பிரஸ்ட்டை கட்டாயம் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து கீமோதெரப்பி கொடுத்துட்ட 3 சைக்கிள் ஆப்ரேஷன் பண்ணும்போது கட்டி சுருங்கி போயிடுச்சுன்னா அந்த பிரஸ்ட்டை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ ஏன்னா அது சின்னதாக போச்சு. ரெண்டாவது அவங்களுக்கு ரத்தத்தில் பரவி இருக்கக்கூடிய வியாதி கண்ட்ரோல் ஆகிடும். இவர் ஆப்ரேஷன்லேருந்து ரெக்கவர் ஆகி அந்த டைம் போது ரத்தத்தில் வளராது கட்டி. அதுக்கப்புறம் தொடர்ந்து கீமோதெரப்பி முடிக்கலாம். மூணாவது இப்போ யூரினில் இன்ஃபெக்ஷன் வந்தால் யூரின் கல்ச்சர் பண்ணி இந்த மருந்து வேலை செய்யுதுன்னு டெஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. இப்போ அதே மாதிரி இப்போ பிரஸ்ட்டு கேன்சர் வந்திருக்குது, இவங்களுக்கு மருந்து போடுறோம். இந்த கட்டியை எடுத்து பரிசோதனை பண்ணும்போது இந்த மருந்துக்கு இந்த கேன்சர் இறந்துதா இல்லையா. சில பேருக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 3 சைக்கிள்குள்ளே அந்த கேன்சர் இதுக்கான தடையமே இல்லாமல் போயிடும். நம்ம அவங்கக்கிட்ட சொல்லலாமா, உங்களுக்கு ஒன்றுமே கவலை இல்லை, இன்னொரு 3 சைக்கிள் கொடுக்குறோம், ரேடியேஷன் கொடுக்குறோம், நீங்கள் ஹார்மோன் மாத்திரை சாப்பிடுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிவிடும். அதே இந்த 3 சைக்கிள் கொடுத்தோம் உள்ளே இருக்கிற கேன்சர் செல் சாகலை அப்படின்னு சொல்லும்போது அம்மா அவங்களுக்கு மருந்துகள் வேலை செய்யலை. ஸோ இன்னும் வேறு விதமான மருந்துகள் கொடுக்கணும், வேறு விதமான மாற்று சிகிச்சை செய்யணும். ஸோ பலவிதமான ஒரு அட்வான்டேஜ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரைமரியாக கண்டுபிடிக்கக்கூடிய டாக்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. சந்தேகம் பட்ட உடனே அவர் வந்து அந்த பேஷண்ட்டை ஒரு புற்றுநோய் சிறப்பு மருத்துவர்கிட்ட மாற்றுவதோ, அந்த புற்றுநோய் சிறப்பு மருத்துவர் அங்கே வரவழைச்சு பார்க்குதோ, இல்லை புற்றுநோய் சிறப்பு மையங்களுக்கு அனுப்புறதோ ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாரும் ஊரை விட்டு ஊர் வந்து வைத்தியம் பண்ண முடியாது. ஒரு விழுப்புரத்தில் இருக்காரு, ஒரு கிராமத்தில் இருக்காங்க, அவங்கள வந்து நீங்கள் சென்னைக்கு போய் தான் வைத்தியம் பண்ணோன்னா கட்டுப்படி ஆகாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, புற்றுநோய் நிபுணர்கள் எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. ஸோ அந்த முதல் டாக்டர் கையில் தான் ஒரு புற்றுநோய் க்யூர் ஆகக்கூடிய ஒரு சான்ஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அவர் வந்து அந்த தீர்மானங்களை சரியாக எடுத்தார்னா கட்டாயம் ஆரம்ப கட்டத்தில் புற்றுநோய்களை கண்டுபிடிக்கலாம், ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்ச புற்றுநோயை க்யூரும் பண்ணலாம். மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டான நேரத்தில் டெஸ்ட் பண்ணிக்கிறது. ஒரு எண்டாஸ்கோப்பியோ ஒரு சிடி ஸ்கேனோ இது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறது. அதாவது அதுக்கான ரீசனை ஜட்ஜ்மெண்ட்டை கரெக்டாக கேட்டுக்கணும். அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆரம்ப கட்டத்தில் கேன்சரை கண்டுபிடிக்கணுன்னா இந்த டயக்னோஸ்டிக் டூலையும் அறகுறையாக எழுதி பிரயோஜனம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மல் சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்கன்னா 5 மில்லிமீட்டருக்கு ஒரு கட் எடுப்பாங்க. இப்போ எழுதக்கூடிய டாக்டர் நான் ஆரம்ப கட்ட கேன்சரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன், இவங்களுக்கு 1 மில்லிமீட்டரில் கட் எடுங்கன்னு சொல்லி எழுதலைன்னா ஸ்கேன் எடுத்தவங்க 6 மாதம் முன்னாடி அப்போ ஒன்றும் தெரியல, இப்போ எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னால் அந்த 6 மாதத்துக்கு முன்னாடி அது 0.2 சென்டிமீட்டரோ 0.3 சென்டிமீட்டரோ இருந்ததுன்னா அப்போ தெரிஞ்சிருக்காது. ஆனால் 6 மாதத்தில் அது 4 மடங்கு 5 மடங்கு 6 மடங்காக இருந்தால இப்போ தெரியும். ஸோ அதனால் எடுக்கக்கூடிய ஸ்கேனும் நம்ம என்ன சந்தேகத்துக்காக எடுக்கிறோமோ, எவ்வளோ சைஸான ப்ராப்ளத்துக்கு எடுக்கிறோமோ அது போன்ற ஒரு ஸ்கேன் எடுக்கணும். நிறையா தடவை என்ன ஆகும்னா, எனக்கு ஸ்கேன் அங்கே தெரியும், எனக்கு இங்கே தெரியும், நானே போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இதை பார்த்து எனக்கு முடிவு சொல்லுங்கன்னு டாக்டர்கிட்ட பேஷண்ட் வராங்க. எந்த காரணத்துக்காக எடுக்கிறோன்றது தெரியாமல் ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுனால எந்த பலனும் இல்லை. ஸோ ஒரு பேஷண்ட் அவங்களா போய் நானே ஸ்கேன் பண்ணிக்கிறேன்னு பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்கேன்னால் நம்ம எதிர்பார்த்த ஒரு வாட் த மைண்ட் நோஸ் த ஐ சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரேடியாலஜிஸ்ட் வந்து அவருக்கு என்ன சந்தேகன்றதை தெளிவாக தெரியும்போது தான் அதுக்கேற்ற முறையில் ஒரு ஸ்டடி பண்ணுவாங்க. ஒரு சாஃப்ட் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய காலில் அடிப்படுது, அவருக்கு டாக்டர் வந்து ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்கிறாருன்னா எலும்பு சம்மந்தமாக ஸ்கேன் எடுக்கணும்னா அது சிடி ஸ்கேன் எடுக்கணும். அதே நேரத்தில் அந்த நரம்பு கிழிஞ்சிருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எம்ஆர்ஐ எடுக்கணும். ஸோ அதனால் இதை வந்து சரியான வழிமுறை பிரகாரம் அதை டெஸ்ட் பண்ணிட்டா ஆரம்ப ஸ்டேஜில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நிச்சயமாக சார்.
ஒரு புற்றுநோய் சிறப்பு மருத்துவராக இன்னைக்கு புற்றுநோய் பற்றி ஒரு முழுமையான விஷயம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு திருப்தி இருக்குது. இந்த நோய் பாதிப்பு அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் ஒருத்தரை தாக்கும், எந்த மாதிரியான உறுப்புகள் எல்லாம் இது பாதிப்பு ஏற்படுத்தும், இதற்கான ஒரு டயக்னோசிஸ் வரும்போது எந்த காலகட்டத்தில் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும், அதை சரியான முறையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே அது பாதி நம்ம அதை குணப்படுத்துறதுக்கான பாதியில் போயிட்டுருக்கோன்றது தெரியுது. பழக்க வழக்கங்கள், மரபு ரீதியாகவும் சுற்றுச்சூழல் பாதிப்பும் தான் முக்கியமாக காரணம் நம்ம புற்றுநோய்க்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லா விதத்துலையுமே நம்ம நம்மளை சுத்தமாகவும் நம்ம சுற்றுச்சூழலையும் நல்லபடியாக வச்சுக்கணும். மரபு ரீதியாக வர விஷயங்களுக்கு நம்மளுக்கு மாற்று இல்லைனாலும் அதையும் ஆரம்பத்துலேருந்தே ஒரு பீரியாடிக் டெஸ்டிங் பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கோன்ற ஒரு முழுமையான அனுபவம் சார்ந்த உங்களோட பார்வைகளை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. மிக்க நன்றி. நம் செவிகளால் கேட்டு அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடையிலே நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளையெல்லாம் ஒரு முறை படித்து உடனே அறிந்து கொண்டு விட முடியாது. ஒவ்வொரு குறளுக்குள்ளும் பல ஆழ்ந்த செய்திகள் மட்டுமில்லை, தத்துவங்களும் கருத்தோட்டங்களும் கூட புதைந்து கிடக்கின்றன என்பதை மீண்டும் மீண்டும் குறளை படிக்கிற போது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். பல நேரங்களில் நாம் படித்த குறளாக கூட அது இருக்கும். ஆனால் சட்டென்று அதற்குள் இருக்கிற ஒரு பொறி நமக்குள் பட்டு தெரிக்கும். சிற்றினம் சேராமை என்று ஒரு அதிகாரத்தை பொருட்பாலில் வள்ளுவர் எழுதியிருக்கிறார். 46வது அதிகாரம். 45வது அதிகாரம் என்ன என்று கேட்டால், பெரியாரை துணை கோடல் என்கிறார். பெரியவர்களை என்றைக்கும் துணை கொள்ள வேண்டும், அவர்கள் வழியில் நடக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதோடு மட்டும் நிறுத்திவிடக்கூடாது என்று நேர்மறையில் சொன்ன ஒரு செய்தியை மீண்டும் எதிர்மறையிலும் வலியுறுத்துகிறார். பெரியாரோடு சேர்ந்து இருங்கள் என்று முதலில் சொல்லிவிட்டு சிறியாரோடு சேராதீர்கள் என்று அடுத்த அதிகாரத்தில் சொல்லுகிறார். பெரியவர்களை எப்போதும் நாம் வழித்துணையாக கொள்ள வேண்டும். சிறிய குணம் உடையவர்களை, சின்ன மனிதர்களை ஒரு நாளும் நாம் சார்ந்து ஒழுகக்கூடாது என்பது இந்த 2 அதிகாரங்களும் சேர்ந்து தருகிற ஒரே பொருள் என்று கூட நாம் கொள்ளலாம். அந்த சிற்றினம் சேராமை என்கிற அதிகாரத்தில் ஒரு குறள் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால், மனத்து உளது போல காட்டி ஒருவர்க்கு இனத்து உளதாம் அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனத்தில் இருப்பது போல காட்டப்படும், அப்படித்தான் தோன்றும், ஆனால் அது உங்கள் மனம் சார்ந்ததில்லை, இனம் சார்ந்தது என்கிறார். எதனை அப்படி சொல்லுகிறார் என்பதுதான் மிக வியப்பான செய்தி. உங்களினுடைய பழக்கம், உங்களை சுற்றி யார் இருக்கிறார்களோ அல்லது நீங்கள் யாரை சுற்றி இருக்கிறீர்களோ அவர்களிடமிருந்து தான் வரும் என்று சொன்னால் அதை நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடிகிறது. எப்போதும் ஒரு பழக்கம் அருகில் இருக்கிறவர்களோடு சேர்ந்து நமக்கு வந்து சேரும். நாம் பார்க்கலாம், இன்றைக்கும் பல தீய பழக்கங்களுக்கு உள்ளாகி இருக்கிறவர்கள், அது புகை பிடிக்கிற பழக்கமாக இருக்கலாம், மது அருந்துகிற பழக்கமாக இருக்கலாம், இவற்றையெல்லாம் நாம் தீய பழக்கங்கள் என்று சொல்லுவதற்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது. அப்படியானால் மது அருந்தாதவனெல்லாம் நல்லவனா என்று கேட்டால் ஆம் என்று நம்மால் சொல்லிவிட முடியாது. மது அருந்துகிற நல்லவர்கள் உண்டு, மது அருந்தாத தீயவர்களும் உண்டு. இதனை தீய பழக்கம் என்று சொல்லுவதற்கு காரணம் அது உங்கள் பண்பாட்டை வடிவமைத்திருக்கிறதா இல்லையா என்பதற்காக இல்லை, அது உங்கள் உடல் நலத்தை சீரமைக்கிறதா சீரடிக்கிறதா என்பதை பொறுத்து. இது சரியா தவறா, இதனால் பெரிய பிழையா என்று வேண்டுமானால் விவாதிக்கலாமே தவிர புகைப்பிடிப்பதால் உடல் நலத்திற்கு கேடு இல்லை என்று எவரும் சொல்ல முடியாது. புகைப்பிடிக்கிற பழக்கம் பிடிக்கிறவனுக்கும் அருகிலே இருக்கிறவனுக்கும் சேர்த்து உடல்நலக்கேட்டை கொண்டு வரும். எனவே அது தீய பழக்கம்தான். இந்த தீய பழக்கம் எப்படி வரும் என்றால், நம்முடைய சார்பினால் வரும். யாரை சார்ந்திருக்கிறோம், யாரோடு நம்முடைய நாளில் பல நேரங்களை கழிக்கிறோம் என்பதை பொறுத்து வந்து சேரும். எனவே அது இயல்பானது. ஆனால் வள்ளுவர் அந்த பழக்கத்தை சொல்லவில்லை. குணநலம் என்று சொல்லுகிற அந்த கேரக்டர் என்று சொல்லுகிறோமே, அதனையும் சொல்லவில்லை. எதனை சொல்லுகிறார் என்றால் வியப்பாக இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்கள் அறிவு அமையும் என்கிறார்.
யாராவது அறிவையும் இந்த இனநலத்தையும் சேர்த்து கொண்டு வந்து சேர்ப்பார்களா என்றால் மிக நுட்பமான அறிவுடையவர்களால் தான் அப்படி சொல்ல முடியும். மனத்தில் இருப்பது போல தெரியும். அறிவு என்பது மனத்திலிருந்து வருகிறது, மூளையிலிருந்து வருகிறது என்பது போல தோன்றும். வெறும் மூளை மட்டும் காரணம் இல்லை, அது இனத்துள் உளதாகும் அறிவு என்கிறார் வள்ளுவர். நீ எந்த இனத்தை சார்ந்திருக்கிறாயோ, எந்த சமூகத்தில் இருக்கிறாயோ, அதனை ஒட்டித்தான் உன்னுடைய அறிவு அமையும் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால், அறிவு என்பது ஒரு தனி மனித உருவாக்கம் இல்லை, அது சமூக உருவாக்கம். ஒரு சமூகம் சார்ந்தே சமூகத்தினுடைய கூறாகத்தான் அறிவு இருக்க முடியும். மனம் தூய்மை, செயல் தூய்மை என்கிற இரண்டுமே இனந்தூய்மை தூவா வரும் என்று அடுத்த குறளிலும் சொல்லுகிறார். மனம் தூய்மையாக இருக்கிறதா இல்லையா என்பதும், நம்முடைய செயல்களெல்லாம் தூய்மையாக இருக்கின்றனவா இல்லையா என்பதும் எதனை ஒட்டி வரும் என்றால், இனம் தூய்மையாக இருக்கிறதா, நீங்கள் சார்ந்திருக்கிற சமூகம் எத்தகையது என்பதை பொறுத்து தான் அமையும் என்கிறார். எனவே இதனை நாம் இன்னொரு தத்துவத்தோடு இணைத்து பார்க்கலாம், ஒன்றும் பிழை இல்லை. இது சமூகத்தினுடைய உருவாக்கம்தான் அறிவு என்றால், மூளையிலிருந்து எல்லாம் புறப்படுகிறது என்பதை விட சுற்றுச்சூழலிலிருந்து மூளை தகவமைத்து கொள்ளுகிறது என்று சொல்லுவதை கருத்து முதல்வாதத்துக்கு எதிரான பொருள் முதல்வாதம் என்றும் கொள்ளலாம். இது வலிந்து சொல்லப்படுகிற செய்தி என்பது போல நினைக்கக்கூடும் சிலர். ஆனால் எண்ணி பார்த்தால், எப்போது அறிவு என்பது சமூகம் சார்ந்தது என்று வள்ளுவர் சொல்லுகிறாரோ, அது இந்த சமூகம் சார்ந்த ஒரு பொருள் முதல்வாதமாகத்தான் இருக்க முடியும். சமூகம் சார்ந்துதான் அறிவு அமையும் என்று கூறுகிற போதே கருவில் திருவுடையார் என்கிற கூற்று நம்பிக்கை மறுக்கப்படுகிறது. ஒருவன் பிறக்கிற போதே அவன் கருவிலேயே அறிவுடையவனாக ஆகிவிடுகிறான். கருவில் திருவுடையான். பிறக்கிற போதே குழந்தைகள் அறிவாளிகளாகவும் முட்டாள்களாகவும் தான் பிறக்கிறார்கள். அப்படி இவன் அறிவாளியாக இருக்க வேண்டும் என்பதும் அவன் முட்டாளாக இருக்க வேண்டும் என்பதும் விதிக்கப்பட்ட விதி என்கிற விதி தத்துவம் இங்கே புறந்தள்ளப்பட்டு, அப்படியெல்லாம் யாரும் கருவிலே திருவுடையவன் இல்லை. அவனுடைய சமூகம் சார்ந்து அவனுடைய அறிவு அமையும். அவன் அறிவாளியாக வரலாம் அல்லது முட்டாளாக இருக்கலாம். இரண்டுக்கும் அவன் சார்ந்திருக்கிற சமூகத்திற்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்று சொல்லுவது பழம் நம்பிக்கைகளை உடைத்து எரிகிற ஒரு புரட்சிகரமான சொல்லாடல்தான். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று ஒரு பழைய திரைப்பட பாடல் உண்டு. இந்த பாட்டு கூட தாயின் மதிப்பை கூட்டுவதற்காக கொஞ்சம் புனைந்து சொல்லுகிறது. முதல் வரி சரி, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. பிறக்கிற போது எந்த குழந்தையும் திருட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பிறப்பதில்லை. கொலைகாரனாக எந்த குழந்தையும் பிறப்பதில்லை. மகாத்மாவாகவும் எந்த குழந்தையும் பிறப்பதில்லை. பிறக்கிற போது எல்லாம் நல்ல குழந்தைகள்தான். ஆனால் அவர்களை ஆக்குவது அந்த குழந்தைகளினுடைய தாய் மட்டும்தான் என்பது அந்த காட்சிக்காக எழுதப்பட்டதே தவிர தாய் மட்டுமில்லை, ஒரு சமூகம்தான் ஒரு மனிதனை ஆக்குகிறது. பொதுவாகவே மனிதனை இரண்டு அடிப்படை கூறுகளை கொண்டவன் என்று சொல்லுவார்கள். ஒன்று மரபு, இன்னொன்று சூழல். மரபு என்பதைத்தான் நாம் பாரம்பரியம் என்கிறோம். அந்த மரபு அணுக்களின் மூலமாக வருகிற படிந்து இருக்கிற சில செய்திகள் உண்டு. ஆனாலும் அதனையும் வென்று எது நிற்கும் என்றால், அவன் வளர்கிற அந்த சமூகத்தின் சூழல்தான் அது நிற்கும். எனவேதான் அந்த குழந்தை அன்னையால் மட்டும் ஆக்கப்படவில்லை, சமூகத்தாலும் ஆக்கப்படுகிறது என்பதே விஞ்ஞான அறிவு. அந்த விஞ்ஞானத்தின் அடிப்படையில் தான் வள்ளுவர் சொல்கிறார், மனத்தில் இருப்பது போல காட்டும், அப்படி தோன்றும், அப்படி நம்பச் சொல்லும். ஆனால் ஆழ்ந்து எண்ணி பார்த்தால் ஒரு மனிதனினுடைய அறிவு என்பது அவனுடைய மூளை சார்ந்தது மட்டுமில்லை, அவன் வாழும் சமூகம் சார்ந்தது. எனவே இன நலம் காட்டுத்தான், இனத்தோடு சேர்ந்துதான், இனத்தோடு உள்ள உறவை பொறுத்துத்தான் ஒருவனினுடைய அறிவு அமையும் என்பதை இந்த குறள் எடுத்து காட்டுகிறது. எனவே குறளை மேலோட்டமாக படித்து அதன் பொருளை மட்டும் பார்த்தால் அதில் பொதிந்து கிடக்கிற ஆழ்ந்த செய்திகள் அறியப்படாமலே போய்விடும். எனவே குறளை மீண்டும் மீண்டும் படிக்கிற போது உள்ளே இருக்கிற மிகப்பெரிய தத்துவங்கள் நமக்கு புலப்படுகின்றன.